ஸோ நம்ம வந்துட்டு சிவிக்ஸ் தேர்ட் சாப்டர் ஹியூமன் ரைட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு ரைட் அதாவது ஃப்ரீடம் அதாவது வந்துட்டு நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அண்ட் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் சைல்டு ரைட்ஸ். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் தான் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். First one is National Human Rights Commission, அதாவது NHRC. So NHRC, the National Human Rights Commission is an autonomous body constituted on 12th October 1993 under the Protection of Human Rights Act 1993. So the National Human Rights Commission வந்துட்டு ஒரு autonomous, எதை பேஸ் பண்ணி எதை சார்ந்து இல்லை. இது எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 12th October 1993 வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதை பேஸ் பண்ணினா நம்ம ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 பேஸ் பண்ணி இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ சேர்மன் அண்ட் ஃபியூ அதர் மெம்பர்ஸ், 3 from judiciary and 4 from other department. NHRC is responsible for the protection and promotion of human rights in India, defined by the Act as the right relating to life, liberty, equality and dignity of the individual, guaranteed by the Constitution and embodied in the international conventions. The office is located in New Delhi. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த NHRC அதாவது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னா ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அவங்க இல்லாமல் சில மெம்பர்ஸ் அதில் இருப்பாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸில் யார் யாருன்னா ஜுடிஷியரியிலிருந்து அதாவது ஜஸ்டிஸ் அந்த கோர்ட்டை பேஸ் பண்ணி ஜுடிஷியரியை பேஸ் பண்ணி 3 பேர் இருப்பாங்க. அண்டு 4 பேர் அதர் டிபார்ட்மெண்ட், அதாவது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேயே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 மெம்பர்ஸ் ஃப்ரம் ஜுடிஷியரி, 4 மெம்பர்ஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் NHRC. ஸோ இந்த NHRC இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறக்கும் ப்ரொமோட் பண்ணுறக்கும் தான் இதோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன ஹியூமன் ரைட்ஸ் அதாவது வந்துட்டு நம்மளோட ஆக்ட், அதாவது ஒவ்வொருத்தரோட லைஃபுக்கும் வந்துட்டு ஒரு ஹியூமன் பீங்ஸ் ஒரு இந்தியாவோட சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஹியூமன் ரைட்ஸுங்கிறது இருக்குது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதோ அதை ப்ரொமோட் பண்ணுறதோ அப்படி அந்த 2 ஒர்க்கும் தான் வந்துட்டு இந்த NHRC அதாவது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. Defined by the Act as the right relating to life, liberty, equality and dignity of the individual. ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்பை பேஸ் பண்ணி அவங்களோட லிபர்ட்டி, அவங்களோட ஈக்குவாலிட்டி, ஆல் ஆர் ஈக்குவலுங்கிற அதை பேஸ் பண்ணி கொடுத்த அந்த ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறது யாரோட வேலை? இந்த NHRCயோட வேலை. ஸோ இந்த ரைட்ஸ் எல்லாம் எங்கே கொடுத்துருக்காங்க, எது கேரண்டி பண்ணியிருக்கு? நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான் இந்த ரைட்ஸ் எல்லாம் நமக்கு கேரண்டியாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆஃபீஸ், இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃபீஸ் வந்து நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில், அதாவது நம்மளோட இந்தியாவோட கேபிட்டலான நியூ டெல்லியில் வந்துட்டு இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் NHRC நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? To inquire into the violation of human rights or negligence in the prevention of such violation by the public servant. ஸோ இவங்களோட முக்கியமான ஒர்க் ஃபங்க்ஷன் என்னென்னா வயலேஷன், யாராச்சும் ஹியூமன் ரைட்ஸாக ஒரு ஹியூமனுக்கு கொடுக்கல, அதை மீறுறாங்க, இல்லாட்டி அதை நெக்லிஜிபிள் பண்ணுறாங்க, அதை தவிர்க்கிறாங்க, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அதாவது வந்துட்டு கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இல்லை ஏதாச்சும் ஒரு சர்வெண்ட் வந்துட்டு ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த ஹியூமன் ரைட்ஸை கொடுக்காம மறுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அதை பற்றி இங்கே என்கொயர் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது தான் வந்து இதோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். Next one is to intervene in the court proceeding relating to human rights. அதாவது கோர்ட்டில் சொல்லப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டில் இன்டர்வென்ட் பண்ணுறது, அதாவது ஹியூமன் ரைட்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாச்சும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா அதில் இன்டர்ஃபியர் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணுறது இந்த NHRCயோட வேலை தான். To undertake and promote research in field of human rights. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் ஃபீல்ட்ஸில் வந்துட்டு அந்த ஹியூமன் ரைட்ஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதோ அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அதை பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறதும் இவங்களோட வேலை. டு என்கரேஜ் இன் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் அமong வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸோட அவேர்னஸை கொடுக்கணும், என்கேஜ் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு அந்த அவேர்னஸ் கொடுக்கறதும் இந்த NHRCயோட முக்கியமான வேலை.
Next, to encourage the efforts of NGOs and the institution working in the field of human rights. அதாவது ஹியூமன் ரைட் ஃபீல்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய NGOs அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதும் வந்துட்டு இந்த NHRCயோட ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு NHRC நேஷ்னல் லெவலில் ஒரு கண்ட்ரியோட நேஷ்னல் லெவலில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது. அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக், அதாவது SHRCன்னு சொல்லுவோம். Every state in India has a state human rights commission established in accordance with the power conferred on the state under section 21 of the Protection of Human Rights Act 1993. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு இந்த SHRC அதாவது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்துட்டு இருக்குது. இது எதை பேஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993ல் செக்ஷன் 21 படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு ஒரு SHRC இருக்கணும். அங்கே வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற பேஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. The protection and promotion of human rights constitute the principal concern of the Commission. Moreover, the procedures adopted by the Commission to conduct its proceedings, the suo motu அப்படின்னா வந்துட்டு ஓன் மோஷன், அதாவது இந்த லாட்டின் வேர்டில் சொல்கிறாங்க அவங்களோட ஓனா யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அந்த ஒரு ஸ்டேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களோட யாரையுமே இந்த ஸ்டேட்டு எப்படி வந்துட்டு NHRC வந்துட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லையோ அதே மாதிரி இந்த SHRC யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறாங்க. Complaints regardless of the sources received and transparency of the proceedings of the SHRC. அதாவது வந்துட்டு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வருது, எனக்கு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அதாவது ஸ்டேட் லெவலில் எனக்கு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறது யாரோட வேலை? இந்த SHRCயோட வேலை. SHRC adds the strength to its functioning in the state. The office is the Human Rights Office of the Human Rights is located in Chennai. ஸோ நம்ம இந்தியாவில் நம்ம ஸ்டேட் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, the State Human Rights Commission shall inquire into violation of human rights in respect of matters specified in the state and concurrent list. ஸோ இந்த SHRCயோட ஃபங்க்ஷன் என்னன்னா, என்கொயர் பண்ணுறது ஏதாச்சும் ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு யாராச்சும் மீறுறாங்க கொடுக்க தவறாங்க ஸ்டேட் லெவல்னா அதை என்கொயர் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது இந்த SHRCயோட வேலை. Its objectives and duties are same as the NHRC but confined only to the state. It has a chairman and 2 members. ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ் இதோட டியூட்டிஸ் எல்லாமே வந்துட்டு NHRC மாறியதா, பட் NHRCங்கிறது வந்துட்டு நேஷ்னல் லெவல், ஆனால் இது வந்துட்டு ஒரு ஸ்டேட் லெவல் அப்படிங்கிறாங்க. இதில் யார் யார் இருப்பாங்கன்னா, ஒரு சேர்மேன் இருப்பாங்க, 2 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. It has the power of the civil court and can take cognizance of cases if received or in suo motu. அதாவது இது சிவில் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா பவர்ஸும் வந்துட்டு இந்த SHRCக்கு இருக்குது. It can also recommend compensation to the victims. அதாவது வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு போய் மனு கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு கம்பன்சேஷன் நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணணும், நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் இப்படி ஒரு கம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த SHRC வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் SHRC. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைல்டு ரைட்ஸ். அதாவது வந்துட்டு குழந்தைகள் உரிமைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ சைல்டுக்குரிய ரைட்ஸ்னால் என்னென்ன? சைல்டு ரைட்ஸ், apart from the fundamental rights described by the constitution, we have to ensure certain other rights. Constitution la describe பண்ண fundamental rights தவிர சில ரைட்ஸும் இருக்கு. A child is a person who has not completed the age of 18 years, that is minor as per UNO. ஸோ சைல்டுங்கிறது யார் அப்படின்னா, ஒரு பர்சன் வந்துட்டு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா, ஒரு ஹியூமன் வந்துட்டு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலன்னா அவங்கள தான் நம்ம சைல்டுன்னு சொல்லுவோம். ஸோ மைனர்னு சொல்லுவாங்க. UNO யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. This principle is exhibited in Article 25 of the Universal Declaration of Human Rights. ஸோ இந்த பிரின்சிபல் வந்துட்டு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் ஆர்டிகல் 25ல் சொல்லியிருக்காங்க.
Based on these principles, the Declaration of the Rights of the Child was accepted and adopted in the UN General Assembly on 20th November 1989. ஸோ இதை பேஸ் பண்ணி, இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி இந்த சைல்டு ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு வந்துட்டு குழந்தை, அதாவது சைல்டு ரைட்ஸ் வந்துட்டு இந்த யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் 20th November 1989 வந்துட்டு அடாப்ட் பண்ணி அதை வந்துட்டு அக்செப்டும் பண்ணிட்டாங்க. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைல்டு ரைட்ஸ்? ஸோ சைல்டு ரைட்ஸுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரைட் வந்துட்டு கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் டு லைஃப், செகண்ட் ஒன் இஸ் ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட், தேர்ட் ஒன் இஸ் ரைட் டு எஜுகேஷன், fourth one is right to benefit from social security, fifth one is right against sexual exploitation, sixth one is right against sale or trafficking, seventh one is right against other forms of exploitation like child labor. ஸோ இத்தனை 7 ரைட்ஸை வந்துட்டு ஒரு சைல்டுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரைட் டு லைஃப். ஸோ ரைட் டு லைஃப்னால் என்ன அப்படின்னா, a child has the right to survive even before its birth. அதாவது முதல்ல ஒரு சைல்டுக்கு என்ன உரிமை அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது வந்துட்டு வாழ்றதுக்கு, இந்த லேண்டில் இந்த ஏர்த்தில் வாழ்றதுக்கு அதுக்கு வந்துட்டு முழு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபஸ்ட் ரைட். The right to survival also includes the right to be born, the right to basic needs of food, shelter and clothing and a dignified living. The right to lifeங்கிறது வந்துட்டு இந்த பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்துட்டு வாழலாங்கிற அதை தவிர அந்த குழந்தைக்கு நான் வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு பிறக்கிறதுக்கு வந்துட்டு எல்லா உரிமையும் இருக்குது. அதே மாதிரி அதோட பேசிக் நீட்ஸ் ஃபுட், ஷெல்டர் அண்ட் கிளாத்திங்கை வந்துட்டு அவங்க கேட்டு அந்த குழந்தை வாங்கிறதுக்கும் வந்துட்டு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்கிறதான் வந்துட்டு ரைட் டு லைஃப்பில் ஃபஸ்ட்டு ரைட்டாக சைல்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட். ஸோ செகண்ட் ரைட்டான ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட்டில் என்ன ரைட்டை வந்து சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, a child has the right to live in a normal childhood in a family environment. அதாவது ஒரு சைல்டுக்கு வந்துட்டு அதோட நார்மலான ஃபேமிலி என்விரான்மெண்ட்டில் நார்மலான ஒரு சைல்டுஹுட் பார்ட்டை வந்துட்டு வாழ்கிறதுக்கு வந்துட்டு எல்லா உரிமையும் இருக்குது. Children who have been left destitute, abandoned or orphaned also has the right to live. அதாவது சில குழந்தைகளை வந்துட்டு அதாவது ஒரு காப்பகத்தில் விட்டுருவாங்க, இல்லாட்டி குப்பைத்தொட்டியில் போட்டுருவாங்க. அதாவது பிறந்ததுக்கப்புறம் அது வந்துட்டு அந்த ஃபேமிலியில் இல்லாமல் ஆர்ஃபனேஜஸில் ஏதாவது காப்பாங்க இல்லையோ வேறு எங்காச்சுலையோ இருக்கும். ஸோ அந்த குழந்தைகளுக்கு வாழ்கிறதுக்கு முழு சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. These children can be given for adaptation to caring families. அப்படி ஆர்ஃபனேஜஸில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸை வந்துட்டு கேர் பண்ணி அதை அடாப்ட் பண்ணிக்கூட ஃபேமிலிஸுக்கு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோஷியல் செக்யூரிட்டி. ஸோ இந்த ரைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, children should get financial support from the country when their parents or guardians are unable to provide them with a good standard of living by themselves due to any illness, disability or old age. ஸோ வந்துட்டு சில்ட்ரன்ஸ், அதாவது குழந்தைகளுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் முழு சுதந்திரம் இருக்குது. எதுக்குன்னா கவர்மெண்ட்லேருந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்துட்டு வாங்கறதுக்கு. ஸோ ஒருவேளை அவங்களோட பேரண்ட்ஸோ கார்டியன்ஸ்னால அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் லிவிங்கை கொடுக்க முடியல அப்படின்னா, ஏதாச்சும் காரணங்கள்னால, அதாவது இல்னஸ், அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருக்கலாம், இல்லாட்டி டிசபிலிட்டி இருக்கலாம். ஸோ அதனால அந்த குழந்தைய வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ்னாலேயோ கார்டியன்ஸ்னாலேயோ வளர்க்க முடியலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்துட்டு அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரீடம் இருக்குதுன்னு சொல்கிறது தான் ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோஷியல் செக்யூரிட்டிங்கிற அந்த ஆக்ட். Next one is right to education. So right to education act is an act of the Parliament of India enacted in 2009 for free and compulsory education for children from 6 to 14 years of age as under Article 21A of the Constitution. So the right to education actங்கிறது வந்துட்டு நம்ம பார்லிமெண்ட்டில் 2009 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரைட் படி என்னென்னா, ஒரு குழந்தைக்கு வந்துட்டு கட்டாய கல்வி, அதாவது அந்த குழந்தையோட 6 வயசுலேருந்து 6 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் அந்த சைல்டுக்கு வந்துட்டு கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதா வந்துட்டு ரைட் டு எஜுகேஷன் அந்த ரைட்டோட ஒரு ரைட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் அகெயின்ஸ்ட் சேல் ஆர் டிராஃபிக்கிங் ஆஃப் சில்ட்ரன். Children should be treated as individuals with fundamental human rights. ஸோ சில்ட்ரன்ஸை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்னா, ஒரு தனி இண்டிவிஜுவலாக ட்ரீட் பண்ணணும். ஹியூமன் ரைட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸும் அந்த சில்ட்ரனுக்கும் கிடைக்கணும்.
Children are vulnerable. They are root causes such as poverty, gender discrimination, broken families, etc. behind the sale or trafficking of children. அதாவது சேல் ஆர் ட்ராஃபிக்கிங்னா குழந்தைகளை வந்துட்டு விற்றுருவாங்க. எதுக்குன்னா ஒரு ஜெண்டர், அதாவது பெண் குழந்தை பிறந்தா விற்றுருவாங்க. ஏன்னா எனக்கு பொண்ணு பிறந்துருச்சு, எனக்கு பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விற்றுருவாங்க. இல்லாட்டி சில டிசபிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட குடும்ப அந்த எக்கனாமி அந்த ஃபேமிலியோட எக்கனாமிக்காக அந்த சைல்டை வந்துட்டு விற்றுருவாங்க. இல்லாட்டி சைல்டு டிராஃபிக்கிங் வந்துட்டு அங்கங்கே இப்போது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதான் சொல்கிறாங்க, இந்த ரைட் படி என்னென்னா அந்த குழந்தைகளை வந்துட்டு அப்படி வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த ரைட். Children are subjected to sale or trafficking for various reasons: economic exploitation, sexual exploitation, sexual abuse, drug trafficking and child labor. ஸோ சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த காரணங்களுக்கு வந்துட்டு அவங்க வித்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக, ஒரு ஃபேமிலியோட எக்கனாமிக்காக, இல்லாட்டி செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக, இல்லாட்டி வந்துட்டு ட்ரக் அப்யூசிங்காக, இல்லாட்டி சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளருக்காக அந்த குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு வித்துடுறாங்க. ஸோ அதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்த ரைட்டு தான் வந்துட்டு ரைட் அகேன்ஸ்ட் சேல் ஆர் trafficking of children right. Next one is right against sexual exploitation. ஸோ ரைட் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்ன ரைட் கொடுத்துருக்காங்கன்னா, the state should protect children from sexual exploitation and abuse when they are forced or persuaded to take part in sexual activities physically and mentally. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்துட்டு இந்த சில்ட்ரன்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். எதுலேருந்துன்னா அந்த அப்யூஸ்லேருந்து, அதாவது செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அந்த அப்யூஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு வேளை ஒரு குழந்தை வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அந்த ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரைட்டு தான் வந்துட்டு ரைட் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் அகெயின்ஸ்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் லைக் சைல்டு லேபர். Children are often employed in several industries. நமக்கு தெரியும் குழந்தை தொழிலாளர்கள் several industries-ல children வந்துட்டு இப்போவும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. These children are deprived of their childhood health and education. ஸோ அப்படி வந்து சைல்டு லேபர் இருக்கும்போது அந்த சைல்டு வந்து அந்த சைல்டோட ஒரு பாதி லைஃப் டைம் அதோட சைல்டுஹுட்டையும் அது வந்து மிஸ் பண்ணும். திஸ் வில் லீட் டு த லைஃப் ஆஃப் ப்ராவர்ட்டி அண்ட் வாண்ட். ஸோ அப்படி வந்து அது அந்த சைல்டுஹுட்டில் கிடைக்க வேண்டிய எஜுகேஷன் அது கிடைக்காது, அதோட ஹெல்த் கிடைக்காது. ஸோ இது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னா அந்த குழந்தையோட லைஃப் ஃபுல்லாமே ஒரு பாவர்ட்டின் இதுக்கும் வந்துடும். These children are made to work in glass, matchbox, lock making factories, rack picking, carpet making industry, beddy rolling, mining, stone quarrying, brick cleans and tea gardens etc. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு அந்த குழந்தைகளை வச்சு அவங்க வந்துட்டு சைல்டு லேபர்ஸ் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் நடக்குது. ஒர்க் இஸ் மோஸ்ட்லி ஜெண்டர். ஸோ ஒவ்வொரு வேலையும் வந்துட்டு ஜெண்டரை பேஸ் பண்ணி நடக்கும். ஸ்பெசிஃபிக் வித் கேர்ள்ஸ் பெர்ஃபார்மிங் மோர் ஹோம். அதாவது வந்துட்டு பெண் குழந்தைங்க வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு ஹோம் ஒர்க், அதாவது வீட்டு வேலைக்குன்னு இது பண்ணுவாங்க. பேஸ்டு ஒர்க் வைல் பாய்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட் ஆஸ் வேஜ் லேபர். பட் பாய்ஸை வந்துட்டு ஆண் குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க, வேஜ்டு லேபர், அதாவது சம்பளத்துக்காக இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் விடுவாங்க. சின்ஸ் தீஸ் சில்ட்ரன் ஒர்க் இன் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், மோட்டர் ரிப்பேர் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ஹோம் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர் ரிமைன்ஸ் ஏ சேலஞ்ச். ஸோ இந்த குழந்தை இங்கே மட்டும் ஒர்க் பண்ணுறதில்ல, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில், ரெஸ்டாரண்ட்ஸில், ஒர்க் ஷாப்ஸில், ஹோம் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைல்டு லேபரை வந்துட்டு எலிமினேட் பண்ணணும், கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு சேலஞ்சாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The findings of the international survey reveals that children with disabilities are 3.4% more sexually abused than normal children. அதாவது வந்துட்டு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் வந்துட்டு சில்ட்ரன் குழந்தைங்க வந்துட்டு அந்த டிசபிலிட்டிஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸை விட மோஸ்ட்டாக செக்ஷுவல் அப்யூஸுக்கு வரக்கு காரணமாக இருக்குது. ஒரு மோஸ்ட்டாக செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுற குழந்தைங்க வந்துட்டு மோஸ்ட்டாக டிசபிலிட்டிஸ் சைல்டு தான் வந்துட்டு அப்படி அவங்களுக்கு தான் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வேவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சைல்டுக்கு கொடுக்கக்கூடிய ரைட்ஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்துட்டு நம்ம இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு உமன் ரைட்ஸ், ஸோ உமன்ஸுக்கு வந்துட்டு என்னென்ன ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.